மெயின் திங் என்ன அப்படின்னா குட் செயின் வந்து கொடுப்பாங்க. அந்த குட் செயின் வந்து நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட ரெஸ்யூமை வந்து நீங்கள் எடிட் பண்ணுறதுக்கு, ஆர் வந்து உங்களோட இன்டர்வியூ ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, ஆர் வந்து அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்கு வந்து நீங்கள் அந்த குட் செயினை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோர்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வேற ஒரு இன்ஸ்டியூட்டில் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த குட் செயினை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த அமௌண்ட்டும் வந்து பே பண்ண தேவையில்லை. அண்ட் குட் செயின் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்கள் கரண்ட் ஸ்கில்ஸ் வச்சு நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கல அப்படிங்கிறப்ப நீங்கள் அதை கூட ப்ரூஃபாக கொடுக்கலாம். ப்ரூஃபாக கொடுத்துட்டு இந்த ஸ்கில்லை நான் டெவலப் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்க சான்சஸ் அதிகம் அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கு புரிய வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. குட் செயின் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேணுமோ அதை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூட்டோட லிஸ்ட்லாம் வந்து அவங்க கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா நீங்களே வந்து ஆன்லைனில் சர்ச் பண்ணி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் எந்த இன்ஸ்டியூட்டில் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதில் குட் செயின் கோட் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அதை நீங்கள் சொன்னீங்கனாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. ஒன் திங் என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரைனிங் ஜெர்மனில் தான் இருக்கும். ஒரு சில ட்ரைனிங் மட்டும்தான் இங்கிலீஷில் இருக்கும். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. குட் செயின் ரெக்வஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே வந்து குட் செயின் கிடைக்குமா அப்படின்னா அந்த அஷ்யூரிட்டி என்னால் கொடுக்க முடியாது. அது ஏன் அப்படின்னா வந்து இது வந்து உங்களோட கேஸ் ஒர்க்கரை பொறுத்து இருக்குது. இன்னொன்று நீங்கள் உங்களோட ப்ராக்ரஸை காட்டி அந்த ட்ரைனிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வந்து எங்களுக்கு ஏஜென்ட் டூர் அர்பைட்டில் கிடைச்ச ஒரு சர்வீசஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இன்னுமே நிறைய சர்வீசஸ்லாம் இருக்கும். ஸோ உங்களில் யாருக்காவது வந்து இந்த மாதிரி சர்வீசஸ் வேறு ஏதாவது சர்வீசஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு அது பெனிஃபிட்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கும் அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.